வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸ்ரீராம் ஜோதிடாலயம் யூடியூப் தொலைக்காட்சி மூலயமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அடியேன் பொன்தாமரை கண்ணன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அண்மை காலமாக நிறைய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 5-6 ஆண்டுக்கு முன்னாடி இதை பத்தி பேசுறதுக்கே ஆள் இல்லையே, இப்ப ஏன் இதை பத்தி நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மார்வாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வடநாட்டிலே இருந்து வந்த அந்த சேட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்ற பாருங்க, சேட்டுங்கன்னுட்டு. அந்த இன நபர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஏன் தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக செல்வச் செழிப்போடு இருக்கிறார்கள்? அவர்களுக்கெல்லாம் அந்த செல்வச் செழிப்பு எப்படி ஏற்படுகிறது? அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு உள்ளே நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் பார்க்குறாங்க. அவங்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அந்த வழிபாடுகளை எல்லாம் வந்து அதனுடைய உள்ளே என்ன இருக்கிறது? அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு வழிபாடாக தமிழ்நாட்டிற்கும் அந்த பூஜைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதான் தீபாவளி அன்று செய்யக்கூடிய அந்த குபேர வழிபாடாகட்டும், இப்ப இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாகட்டும், அப்புறம் தன திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திரேஸ் ஆகட்டும். அந்த தந்திரேஸ் அப்படிங்கிற அந்த வழிபாடு பற்றி ஒட்டுமொத்தமாக இந்த யூடியூப்லே நாம பார்க்கும் பொழுது அடியேனுடைய அந்த அந்த விஷயம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஒரு ட்ரெண்ட் செட்டராக நாம அந்த தன் திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்திரேஸ் பற்றி ஒரு வீடியோ நாம வந்து அதை ஆய்வு செய்து மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆய்வு செய்து அதை போடுகிறோம். போட்ட பின்னாடி அந்த தேதிக்கு பின்னாடி பார்த்தோம்னு சொல்லும்போது நிறைய வீடியோக்கள் இதை பார்த்துட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை திரும்ப விளக்கும்படி அவரவர்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவிலே அந்த வீடியோவை முதன்மையாக கொடுத்தோம் அப்படிங்கிறது எனக்கு பெருமை. இப்ப இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற இந்த வீடியோல நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜையிலே கடந்த சில ஆண்டுகளாக பல நபர்கள் முறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள், பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரியான பலன்களை பெறுகிறார்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிலருக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு ஒரு பொருளாதாரத்தை ரெண்டாமதா வச்சுக்கிட்டு தொழிலெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் உறவு நிலைகளே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நபர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நன்மை அளிப்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப அதன் மீதான அந்த விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது, ஜோதிட ரீதியாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி பலன் தரும் என்ற ஆய்வுக்கு உள்ளே இறங்கிவிட்டு அந்த ஆய்வினுடைய முடிவாகத்தான் இதை தந்திருக்கிறேன் நண்பர்களே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அப்படி கும்பிடுங்க அப்படிங்கிறதை காட்டிலும் உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்கள் ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ன பலன் தரும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பதிவினுடைய இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான பல பதிவுகளை தொடர்ந்து தரப்போகிறோம். அதனால கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நம்ம வீடியோக்கு உள்ள போகலாம். காக்கும் கடவுளான விஷ்ணுவினை அருளை பெற்றுத்தரும் நாட்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏன்னா முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை அடைவது, அதுக்கான அந்த உத்வேகம் நமக்கு ஏற்படும். விஷ்ணுவை பதியாக கொண்ட மகாலட்சுமி தேவியினுடைய அருளாசியை வாரி வாரி விஷ்ணு பகவான் வழங்கக்கூடிய அந்த நொடி, அந்த நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலமானது தமிழ் வருட பிரகாரம் வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களுடைய முதல் நாளிலே வருகிறது. ஏன் முதல் நாளிலே வருகிறது அப்படின்னு சொல்லும் போது, இந்த வழிபாடானது ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த சூரியன் மாறக்கூடிய அந்த நொடியில் ஏற்படக்கூடியது. சரிங்களா? இப்ப ஒரு என்ன சொல்ல, ஒரு அமாவாசை முடிஞ்சிட்டு பிரதமை தொடங்கக்கூடிய நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோடசக்கலை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயமோ, அந்த சோடசக்கலை பத்தியும் நம்ம ஒரு வீடியோ, அந்த சோடசக்கலை நேரத்தை எப்படி துல்லியமாக வருவது, அதுல இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாம், வானியல் அந்த காட்சிகள் என்ன நகர்வுங்கிறது எல்லாம் நம்ம விளக்கமாக ஒரு வீடியோ தந்திருக்கோம். அதை நீங்க பாத்துக்குங்க. இப்ப அதே மாதிரி விஷ்ணுவை வைத்து ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். சித்திரை, அதாவது மேசத்திலே இருந்த சூரியன் ரிஷபத்திற்கு நகரும் கூடிய அந்த காலம் தான் வைகாசி 1. ஆடி கடைசி நாள்ல இருந்து
கடகத்திலே இருந்து ஆவணி 1 பாத்தீங்கன்னா சிம்மத்திற்குள் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலம் தான் ஆவணி 1. அதே மாதிரி தாங்க கார்த்திகையும் மாசியும். அப்ப அன்னைக்கு அதிகாலையிலே ஒரு 1:30 மணியில இருந்து விடிந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் இந்த புண்ணிய காலத்தினுடைய அந்த தொடர்புக்கான அந்த அந்த நீட்சி, அந்த கால நீட்சி இருக்கிறது. இது முழுமையாக 9 மணி நேரம் இருக்கும். இந்த புண்ணிய காலம் முழுமையாக 9 மணி நேரம் இருக்கும். அந்த 9 மணி நேரம் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை அனுசரித்து முன்ன பின்ன போகும். இப்ப சித்திரை வைகாசி மாசமெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு சூரிய உதயம், 5:50க்கே சூரிய உதயம் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த கார்த்திகை மாசி மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா சூரிய உதயம் ஒரு 6:30 6:40 அப்படின்னு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய உதயம் எப்பவோ அதிலே இருந்து ஒரு 4:30 மணி நேரம் முன்னே 4:30 மணி நேரம் பின்னே அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க. இதுதான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கணிக்கக்கூடிய கணிதம், ரகசியம் இதுதான். அடுத்தது நீங்க எத்தனை மணிக்கு தெரியலையே அப்படின்ட்டு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா பிரம்மபதி புண்ணிய காலம் சிவன்பதி புண்ணிய காலம்ட்டு வேற ஏதாவது காலங்கள் உண்டா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை ஒரு நண்பர் வைத்தார். அதற்கான பதிலையும் இந்த பதிவிலே பார்த்து விடலாம். இப்ப சித்திரை மாசம், ஆடி மாசம், ஐப்பசி, தையு இந்த மாதங்கள் எல்லாமே பிரம்மாவுக்கு உரியவை. பிரம்மாவுக்குரிய இந்த மாதங்கள் எல்லாமே விஷு புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இப்ப விஷ்ணுபதின்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி பிரம்மாவுக்குரிய சித்திரை, ஆடி, ஐப்பசி, தையு இதையெல்லாம் விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாசி எல்லாமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தான் நம்ம விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய ஆனி மாசம், புரட்டாசி மாசம், மார்கழி, பங்குனி மாசங்கள் எல்லாமே சிவனுக்கு உரியவை. இந்த சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கக்கூடிய அந்த நாளை ஷடசிதி புண்ணிய காலம் என்று சொல்லுவார்கள். ஷடாங்கன் என்றால் சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் ஷடாங்கன். அப்ப ஷடசிதி புண்ணிய காலம் என்று குறிக்கக்கூடிய இந்த மாதங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உரியவை. அப்ப ஆமாங்க, புண்ணிய காலங்கள் உண்டா அப்படின்னம்னா பிரம்ம காலம்னு இருக்குது, விஷ்ணு காலமும் இருக்குது, சிவன் காலமும் இருக்கு. அதுல நாம விஷ்ணு காக்கும் கடவுள் விஷ்ணு அப்படிங்கிறதுனால காக்கும்னா என்னங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இவ்வுலகத்திலே நாம இருக்கோம், பொருள் வேணும், பொருளாதாரம் வேணும். அப்ப அதற்கான ஒரு வழிகாட்டுதல்களை, அதற்கான ஒரு அருளாசிகளை விஷ்ணு பகவான் மகாலட்சுமியின் வாயிலாக கொடுக்கிறார் அப்படிங்கிறதுதான் மேட்ரு. இப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய வழிபாடு முறை என்ன அப்படிங்கறத நாங்க பாத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு இதுவே புதுசா இருக்கும், அவங்களுக்கு இது உதவுங்கிற நோக்கத்துல இதை நம்ம சொல்றேன். சங்கு சக்கரம் வைத்துள்ள விஷ்ணு கோவிலை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம பக்கத்திலே எந்த கோயில சங்கு சக்கரத்தினுடன் ஒரு விஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு பாத்துக்கங்க. அது அது அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா படுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கட்டும், நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷ்ணுவாக இருக்கட்டும், விஷ்ணு கோயில் அதுங்கிறது சங்கு சக்கரம் இருக்கணும் அப்படிங்கிறது பிரதானம். அன்னைக்கு காத்தால ஒரு 3 மணியில இருந்து 10 மணிக்குள்ளார அந்த வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு. அதை தாண்டி போனோம்னா அந்த டைம் வந்து இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகிறது. அதே மாதிரி அன்னைக்கு நாம போன உடனேயே உள்ள போயிட்டு நம்ம அந்த இறைவனுடைய தரிசனத்தை, விஷ்ணுவுடைய தரிசனத்தை முடிச்சிட்டு நாம வெளியே வர்றோம். வெளியே வந்த பின்னாடி 27 முறை கோவிலை சுற்றி வர வேண்டும். 27 நட்சத்திரங்கள். நம்ம ஒரு ராசி ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த 12 ராசிக்கும் சேர்ந்துட்டு 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்ப அதெல்லாம் அது ஒரு கணக்கு தாங்க. அந்த 27 நட்சத்திரங்களுக்கு 27 சுற்றும் போது நமக்கு ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது, ஒரு அருளாசி கிடைக்கிறது. அப்ப சுத்தும் போது கருடாழ்வார், கொடிமரம் இதெல்லாம் சேர்ந்துதான் சுத்தணும். கோயிலை மட்டும் சுற்றக்கூடாது, கருடாழ்வாரோடு கொடிமரத்தோடு சேர்ந்துதான் சுற்ற வேண்டும். இப்ப ஸ்ரீரங்கம் மாதிரியான கோயில்களுக்கு போகும் பொழுது கருடாழ்வார் கொடிமரத்துடன் நாம் சேர்த்து சுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுற்று வருவதற்குள் 2 கிலோமீட்டர் ஆயிடும். அப்ப நம்ம அங்க சுத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். எத்தனை மணி நேரம் ஆகும், ரொம்ப கஷ்டம். 27 சுற்று சுற்றுறது முடியாது. அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னீங்கன்னா, கருடாழ்வார், கொடிமரம் இவங்களை மட்டும் ஒரு 27 முறை சுற்றி வரலாம். கருடாழ்வார், கொடிமரம் இதை மட்டும் சுத்தினா போதும், 27 முறை சுத்திக்கலாம். நம்ம சரியான எண்ணிக்கை நமக்கு வேணும் இல்லையா, நாம ஏதோ ஒரு இதுல 27 மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 27 என்பது ஒரு மந்திர எண். அவ்வளவு முறை சுற்றும் போது ஒரு பலன், 26க்கு ஒரு பலன், 28க்கு ஒரு பலன் இருக்கும். ஆனா அது பெரியவங்க சொன்ன அந்த முறையிலே பார்க்கும்போது 27ங்கிறத நம்ம துல்லியமா எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கும் போது அத ஒரு
பூக்கள் 27 பூக்களை முதல்ல எடுத்து நாம ஒரு பையில வச்சுக்கணும். அந்த பூக்கள் வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய பூக்களாக இருந்தால் மிகச்சிறப்பு. அந்த பூக்களோடு ஒரு வெள்ளை நிற பூ கூட வந்து ஒரு காசு, ஒரு ₹1 காயினோ, ₹2 காயினோ எந்த காயின் உங்களுக்கு கிடைச்சாலும் பரவால்ல. ஒரு 27 காயின்ஸ் பணம், 27 பணம். ஒரு பூ, ஒரு பணம். இத அப்படியே அப்படியே ஒரு சுத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடிமரத்துக்கிட்ட, கருடன் கிட்ட நின்னு வணங்கிக்கிறோம். அப்படியே வலமாக வந்து அந்த பலிபீடம் இருக்கும் பாருங்க. அந்த பலிபீடம் இருக்கக்கூடிய பகுதியிலே அப்படியே கீழ ஒரு பூவையும், ஒரு காசையும் வச்சுட்டு, ஒரு சுற்று நிறைவு அப்படின்னு அர்த்தம். அப்ப 27 சுற்று, 27 சுற்று நிறைவு அப்படிங்கிற மாரி நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப சுற்றி முடித்ததும், நாம அங்கிருந்து என்ன பண்ணுங்க? தாயாருக்கு தரிசனத்திற்கு செல்ல வேண்டும். தாயாருக்கு ஒரு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் திருமஞ்சன அபிஷேகம் இது மாதிரி அபிஷேகத்துக்கு தரலாம். முடியாதவர்கள் சின்ன அளவுல வெற்றிலை பாக்கு, ஒரு நிவேதனம் ஏதாவது வைத்து ஒரு அர்ச்சனைக்கு தாயாருக்கு செய்து கொண்டு ஒரு திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கு பின்னாடி பெருமாளை போய் சேவித்துக் கொண்டு வர வேண்டும். இப்பெல்லாம் நாம பெரிய அளவிலே அது குடு இது குடுன்னு கேட்கக்கூடாது. நாங்க போயிட்டு நீங்க போய் அப்படியே நில்லுங்க நியூட்ரலா, அதாவது எந்த விதமான வேண்டுதலும் இல்லாம போய் நில்லுங்க. உங்களுடைய கர்மாவை அனுசரித்து உங்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்கான அந்த பலனை, அந்த பாசிட்டிவ் பார்வையை மகாலட்சுமியும் பெருமாளும் செய்து விடுவார்கள். அதுக்கு பின்னாடி வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம். வேண்டுதல் வைக்கக்கூடிய அந்த முறை பிரதானமானது, முக்கியமானது. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வழிபாட்டுக்கு பின்னாடி வெளியே வந்துட்டு கருடாழ்வார் முன்பு வணங்க வேண்டும். கருடாழ்வாரையும் வணங்கிக் கொண்டு எனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த வணங்கிக்கிங்க. தீய விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வணங்கிக்கிங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வசதியான இடத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். யாரும் தொந்தரவு இல்லாத ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். ஆதி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரைங்க. ஆதி முத்திரை ரொம்ப எளிமைதான். கட்டை விரலை உள்ளங்கைக்கு உள்ளே மடித்து கொண்டு அப்படியே நாம விரல்களை மடக்கி கொள்ள வேண்டும். முஷ்டி பிடிச்சுக்கணும். நம்ம முஷ்டிக்கு உள்ளே முஷ்டி பிடிச்சிட்டு ஒரு குத்துற பாருங்க. அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு அந்த கட்டை விரல் மாத்திரம் நம்ம உள்ளங்கைக்கு உள்ளே மடித்து வைக்கப்பட்டிருக்கும். கட்டை விரல் என்பது நமது தலை, நமது மூளை, நமது எண்ணங்கள். அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? அடக்கி கொள்கிறோம். எங்கே அடக்கி கொள்கிறோம்? நமக்கு உள்ளே நாம் அடங்கி கொள்கிறோம். அதுதான் இதனுடைய விஷயம். இது வந்து ஆதி முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. 2 கைகளிலும் ஆதி முத்திரை வைத்துக் கொண்டு அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு பாசிட்டிவ் வார்த்தைகளால் வேண்டிக் கொள்ள வேண்டும். பாசிட்டிவ் வார்த்தை என்பது கடன் இருக்குங்க, எனக்கு கடன் ரொம்ப தொந்தரவு பண்ணுது, எனக்கு கடன் நீங்க வேண்டும், நோய் நொடி என்னை வாட்டு வதைக்கிறது, நோய் நொடி தீர வேண்டும், எதிரிகள் எல்லாம் என்னை வந்து அடிக்கிறாங்க, கொல்றாங்க, எனக்கு அவமானமாக இருக்கிறது, அதெல்லாம் போகணும். இது நெகட்டிவ். இப்படிலாம் வேண்டக்கூடாது. பொருளாதார விருத்தியை தாருங்கள். நான் வந்து என்னுடைய உடல் அளவிலே மனதளவிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வெளியில நான் போகும்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, மரியாதை கிடைக்க வேண்டும். இது மாதிரி மகிழ்ச்சியான மனோநிலையிலே பாசிட்டிவ் வார்த்தைகள், நேர்மறை வார்த்தைகளில் நாம் வேண்டுதல்களை வைக்க வேண்டும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப பிரதானம். மகிழ்ச்சியான மனோநிலையில அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல், கண்ணை மூடிட்டு அப்படியே ஸ்மைலோட நீங்க பண்ணுங்க. செம்மையா இருக்கும். பின்னர் அங்க நம்ம அதனுடைய தியானத்தின் மூலமா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்கள் வேண்டிக் கொண்டு விட்டு அங்கிருந்து எழுந்து அங்கே பிரசாதமாக ஏதாவது ஒரு இனிப்பு, பொங்கல் நைவேத்தியமோ அல்லது ஒரு அதிரசமோ அல்லது லட்டுவோ ஏதோ ஒரு பிரசாதம் வந்து நீங்க அங்க ஆட்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள், மிகச்சிறப்பு. இல்லைனாலும் அங்க பிரசாத ஸ்டால்ல கூட நீங்க பிரசாதம் வாங்கி அங்கே இறைவனை நினைத்து மகிழ்ச்சியாக அதை உண்டு விட்டு அப்புறமேட்டு வீட்டுக்கு கிளம்பலாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கு போகும்போது கவனமாக கல்லுப்பு 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போயிடுங்க. கல்லுப்பு 1 கிலோ வாங்கிட்டு போயிட்டு நேரா வீட்டுக்கு போன உடனே அந்த உப்பை என்ன பண்ணுங்க? பூஜை அறையில் வைத்து பூஜிக்க வேண்டும். பூஜை அறையில் வைத்து பூஜித்து விட்டு ஒரு நாள் அங்கே இருக்கட்டும். அடுத்த நாள் எடுத்து நம்முடைய உணவு தேவைகளுக்கு அந்த உப்பை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அன்னைக்கு நாளே எப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீங்க பண்றீங்களோ அன்றைய நாளே ஏதாவது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை துவங்க வேண்டும். அவ்வளவுதான். ஏதாவது ஒரு வருமானம், ஏதோ நமக்கு அடுத்தது இப்ப வருமானம் எச்சு வேணும்னு கேட்கறோம்ல,
அதற்கான ஒரு வழியினை நாம் இறைவனுக்கு உருவாக்கி தர வேண்டும். நாரப்பா, நான் ரைட்டு, நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன், வருமானம் வருவதற்கான அந்த வழியினையும் நான் ஏற்படுத்தி வைத்து விட்டேன், எனக்கு வருமானத்தை தர வேண்டும் அப்படின்ட்டு நாம வேண்டிக் கொள்கிறோம். அப்ப சிறப்பு. சரி, எல்லாருக்கும் ஒரே பலன் வருமா? இதுதானே முக்கியம். எல்லாருக்கும் ஒரே பலன் வருமா? அப்ப பல்வேறு மனிதர்கள், பல்வேறு விதமான மனோநிலைகள், பல்வேறு விதமான கர்மாக்கள். அப்ப எப்படி எல்லாருக்கும் ஒரே பலன் வரும்? அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக ஒரு மேச லக்னம் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பாத்தீங்கன்னா, மேசம் மட்டும் கிடையாதுங்க. மேசம் எழுதிக்கிங்க. மேசம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 லக்னக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் உடனடியாக அடைவார்கள். அதாவது இந்த லக்னக்காரர்களுக்குத்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லா ஜோதிடர்கள், ஜோதிட பதிவுகள் அப்படியே ஆய்வுன்ட்டு பயங்கரமா சொல்றாங்க பாருங்க. அது எல்லாமே பழுதில்லாமல் 100% பெறக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க தான். தனம் தரும், கல்வி தரும், இப்படி மாதிரியும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லக்னக்காரர்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டிற்கு உரிய அந்த பலன்களை 100% உடனடியாக பெறக்கூடியவர்கள் மேசம், கடகம், துலாம், மகரம். இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல தனம், தனஸ்தானம், சரிங்களா? லக்னத்திற்கு 2ஆம் இடம் வந்து தனஸ்தானமா இருக்கும். நல்ல வாக்கு உண்டாகிறது, குடும்ப மேன்மை உண்டாகிறது, சேமிப்பு உயர்கிறது, புகழ் அந்தஸ்து கிடைக்கிறது, உத்தியோகம், உயர்ந்த உத்தியோகம் பதவி கிடைக்கிறது, கௌரவம் உண்டாகிறது, புத்திரபாக்கியம் உண்டாகிறது. புத்திரத்தடை இருப்பவர்கள் இந்த லக்னக்காரர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே நாம வழிபாடு பண்ணும்போது புத்திரபாக்கியத்தை அடைகிறார்கள். உயர் கல்வி, திடீரென்று கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள், புதையல் யோகம், உயில் மாதிரியான சொத்துக்களிலே மிகப்பெரிய அளவிலே அந்த சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வழிபாடு அந்த சிக்கலை தீர்த்து தருகிறது. தீர்க்கமான ஒரு ஆயுளை கொடுக்கிறது, நினைத்ததையெல்லாம் அடைய வைக்கிறது, அதீத லாபத்தை கொடுக்கிறது. இந்த மேசம், கடகம், துலாம், மகரம் லக்னக்காரர்கள் எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை விட உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அற்புதமான ஒரு வழிபாடு முறை இருக்கவே இருக்காது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த லக்னக்காரர்கள் சிறப்பான பலன்களை அடைவார்கள், உழைப்பினால் அடைவார்கள். இவர்கள்லாம் வந்து ஒரு செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்ப நபர்கள் உழைப்பு ரொம்ப குறைவுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறேன், அதான் இதா அப்படின்ட்டு வேற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்காது. இவர்கள் உழைக்கக்கூடிய அளவிலே தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சிறப்பான பலன்களை அடைவார்கள். என்னென்னலாம் கிடைக்கும்? சுய முன்னேற்றம், சுய ஒழுக்கம், நல்ல அறிவு, வீடு, வாகனாதி மேன்மை, தாயார் வழியிலே மிகப்பெரிய ஆதரவு, ஒரு சுகத்தை அனுபவித்தல், நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை. அதே மாதிரி திருமணம் தடையாகி கொண்டிருக்கிறது. இப்ப புத்திரபாக்கியம் தடைன்ட்டு அங்க நாங்க பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி திருமண தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரிஷப, சிம்ம, விருச்சிக, கும்ப லக்னக்காரர்கள் இந்த வழிபாட்டுக்கு போங்க. விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டுக்கு போங்க. உடனடியாக உங்களுக்கு திருமண தடை நிவர்த்தி ஆகும். கூட்டு தொழிலே விருத்தி உண்டாகும். களத்திர வழியிலே பல்வேறு விதமான ஆதரவுகள் உண்டாகும், சொத்து உண்டாகும். சொந்தமாக தொழில் அமையவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம்காரங்க சொந்த தொழில் அமைவதற்கு வாய்ப்புகளை இறைவன் உண்டாக்கி கொடுப்பார். வெளியிலே ஆதரவு ஏற்படும். எனக்கு எல்லாம் இருக்குங்க, நம்ம வெளியே இருக்கக்கூடிய அந்த மக்கள்கள், சந்திக்கக்கூடிய மக்கள்கள் எனக்கு ஆதரவு தர மாட்டேங்கிறார்கள், அதனாலதான் எனக்கு ஒரு தொழில்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது மேன்மை உண்டாகவில்லை, ஒரு விளம்பரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சிறப்பு. அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த லக்னங்களை எல்லாம் பார்த்திடலாம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனக்காரர்கள் எல்லாமே தர்ம வழியிலே நடப்பவர்களுக்கு பலன்கள் உண்டாகும். கொஞ்சம் ப்ராசஸ் மெதுவா இருக்கும்.
அதாவது தாமதமாக பலன் அடைவார்கள். ஆனா பலமாக அடைவார்கள். இவர்களை பொறுத்தமட்டில் மனோதைரியம் அதிகமாகும், வீரியம் அதாவது ஒரு செயல்பாட்டினுடைய அந்த வேகம் அதிகரிக்கும், சகோதர வழியிலே நன்மைகள் அடைவார்கள், முயற்சியினால் பல்வேறு நன்மைகள் அடைவார்கள். முயற்சி இன்மை புகுத்திவிடும் சொல்லுவாங்க இல்லையா? எந்த விஷயத்திலும் முயற்சியே செய்யாம எந்த விதமான நன்மையும் உண்டாகாம இருக்கக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம்காரர்கள் முயற்சியை அதிகரிப்பதற்கு உதவும். அடியனை பொறுத்தமட்டில் இதை நான் ரொம்ப அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அடியன் தனுசு லக்னக்காரங்க. நாம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கும் பொழுது சகோதர வழியிலே நன்மைகளும், தைரியம் அதற்கு பின்னாடி தான் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஜோதிட பயிற்சியெல்லாம் நேரடி வகுப்பு நடத்தக்கூடிய அளவிலே அந்த தைரியத்தை கிடைத்திருக்கிறது. புண்ணிய செயல்களிலே நாட்டம் உண்டாகி, நாம செய்யக்கூடிய அந்த புண்ணிய பலன்கள் எல்லாமே முன்னாடி எல்லாம் பலனுக்கே வராது. எத்தனையோ விஷயங்கள் செய்கிறோம், பலனே உண்டாகாது. இப்பொழுது புண்ணிய செயல்கள் செய்தால் அதன் மூலமாக பலன் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கடன், நோய், எதிரிகள் இவர்கள் மூலயமாக உண்டாகக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கொண்டிருக்கிறது, தீரும். அதே மாதிரி வெளியிலே இருந்து உதவி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும், சுப செலவுகள் அதிகரிக்கும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனக்காரர்கள் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டினை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் சுப செலவு அதிகரிக்கும். சுப செலவு அதிகரிக்கும் பொழுது வருமானமும் அதிகரிக்கும் தானே. கடன் வாங்கித்தான் சுப செலவு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த செலவை தள்ளி போட்டீங்கன்னா அதற்கான வருமானத்தை ஏதாவது ஒரு வழியிலே இறைவன் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். அது 9ஆம் இடம் என்பது உதவி பெறுதல். அடுத்தவங்க கிட்ட நாம உதவி வாங்குறது, நாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது. தானம், தர்மம், தர்மஸ்தானம், பாக்யஸ்தானம். அந்த தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்னக்காரர்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்யும் பொழுது உணர்வார்கள். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கு, முக்கியமா லக்னத்துக்கு தாங்க பார்க்கணும். ராசிக்குங்கிறதெல்லாம் ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் அதெல்லாம் வரும். ஆனா லக்னத்திற்கு என்பதுதான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனைகளை கொடுக்கும். சரிங்களா? இப்ப இதுல பார்த்தீர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு 4 ராசிகளுக்கு ஒட்டுமொத்தமாக பலன் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு லக்னக்காரர்களுக்கு ஒரு வருடத்திலே வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் 4 வெவ்வேறு விதமான பலன்களை தரும். உங்களுக்கு இந்த பலன் பர்டிகுலரா வேணுமா, வருஷம் இந்த மாசத்துல மட்டும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு கூட சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஆய்வுகள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்க அனைவருமே எஸ்ஸா நோவா எப்படி மட்டும் இருக்கட்டுங்க, விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற அந்த வழிபாடு நன்மையை தருகிறதா அப்படின்னு சொன்னோம்னா எஸ். இதுல யாருமே நோ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்முடைய விஷயம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த ஜோதிட ரீதியான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய அலசல் இதுல நீங்க பங்கு பெற்று பயனடைந்திருப்பீர்கள். இது உங்களுக்கு எப்படி இதனுடைய ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தது இன்னும் சிறப்பான பல கருத்துக்களை தருவதற்கு எனக்கு ஒரு உத்வேகத்தை அந்த கருத்துக்கள் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.